ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்ன பலன் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா, அப்படி பரிகாரமாக பண்ணணும்னா அது என்ன விஷயங்களாக பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவுகளில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு ஓம் சக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்றதை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களை சாதாரண வகையான மக்களை பார்க்க மாட்டாங்க. இவங்களை சில பேர் நேசிப்பாங்க, இவங்களை சில பேர் வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு மர்மமான மனிதர்களை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க தான் ஏற்றவங்களாக பார்க்கப்படுது. ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவங்க தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்றென குழப்பமான நடத்தை அவர்களிடம் இருந்தாலுமே இவங்க ஆழமாகவும் தீர்க்கத்தன்மையுடனும் மற்றவங்களை நேசிப்பாங்க. மேலும் அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒன்று வெளியில் ஒன்று அப்படின்லாம் பேசவே தெரியாது. பட்டுன்னு பாயிண்ட்டாக பேசுவாங்க. அவங்க புத்திசாலித்தனமாக இருப்பதால் சின்ன வயதிலேயே பெரிய விதமான சாதனைகள் எல்லாம் படைச்சிருவாங்க. பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருக்கானே இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டியப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஊரே வியந்து பார்க்கக்கூடிய விதத்தில் அவங்க எல்லா விஷயத்துலையுமே நம்பர் 1 இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்குரிய இஷ்ட கடவுள் முருகப்பெருமான். ஸோ நீங்கள் முருகப்பெருமானை வணங்கிட்டு வர கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால், அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்துட்டு வாங்க, முருகப்பெருமானுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட மைனஸான விஷயம் கோவம் தாங்க. ப்ளஸ்ஸான விஷயம் யார் எது சொன்னாலும் நம்புவாங்க. இங்கே நம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த விஷயத்தை அப்படியே மண்ணாக குழியில் போட்டு பதிச்சிட்டு அவங்க விஷயம் என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் செயல்படுத்துவாங்க. சிரிச்சுக்கிட்டே ஊசி குத்துற மாதிரி இவர்களுடைய சொற்கள் இருக்கும். ஆனாலுமே அந்த சொற்கள் அனைத்துமே நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாட்களாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப லாக் ஆகிருப்பீங்க. ஆனால் இந்த டிசம்பர் மாதம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கும். நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்களும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லதாகவே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்க மென்மையானவங்க, ரொம்ப நல்ல குணம் படைத்தவங்க. மற்றவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களே கேட்காதக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யணுமோ அந்த உதவிகள்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லவங்க. பொறுமை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. படப்பட பேச்சுவார்த்தையிலே படப்படன்னு தான் பேசுவாங்க. சரவடி மாதிரி பேசுவாங்க. கடன்னு ஒப்பிப்பாங்க. ஆனால் படிப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க படித்தது ஒன்றாவும் வேலை செய்கிறது ஒன்றாவும் தான் இருக்கும். இவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. ஆனாலுமே இவங்க ரொம்ப திறமைசாலி. சின்ன வயசுலேயே பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு. கிரக நிலைகளை இந்த மாதத்தில் ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த கிரக நிலைகள் என்னென்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் குருவும் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார். விரயஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருந்திருக்கும். ரொம்ப பயந்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தில் அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறப்போகுது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலையை பார்க்க போகிறீங்க. தான தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகளில் ஈடுபட தோன்றும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடும். மோஸ்ட்லி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பயணம் செல்வது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதுலேயுமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பயன் உள்ள ஒரு நீண்ட பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க. இந்த பயணத்தால் உங்களுக்கு லாபம் 2 மடங்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு ஏதாவது சொந்தமாக தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யுங்க. எதிர்பாராத இடமாற்றம், இன்னும் சிலருக்கு உத்தியோக மாற்றமும் வரப்போகுது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கும். உறவினர்களிடம் பக்குவமாக பேசுங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது மெத்தமான போக்கில் காணப்படும். அதுவும் போக இந்த பெண்களாக இருக்கிறாங்க பார்த்திங்களா விருச்சிக ராசிக்காரங்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் வரும். அதாவது உங்களுக்கு உதவி கிடைக்கும், ஆனால் நீங்கள் கேட்ட டைமில் கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகும். மனதில் ஒரு விதமான கவலை இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன கவலைன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு தான் கிரக நிலைகளுடைய அமைப்பால் தான் இவ்வளோ விஷயம் நடக்குது. மேலும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால் பயந்துக்காதீங்க. மேலும் விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த காரியங்களில் தாமதம் வரும். சின்ன சின்ன விஷயங்களால் மன நிறைவு அடைஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதனாலேயே பெரிய இன்பம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாலினத்தாரிடம் பழங்கும்போது மட்டும் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் குறையும். மருந்து, ரசாயனம் போன்ற தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பான காரியத்தில் ஈடுபடும் போது மட்டும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. கண்டிப்பாக காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவசரப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க. மேலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தொடர்பான கவலைகள் வரும். குடும்பத்தில் செலவை சமாளிக்க பணவரத்து கண்டிப்பாக இருக்கும். நல்லா பயந்துக்காதீங்க. எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மனதில் ஆன்மீக எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதனால் கோவில் குளத்திற்கு சென்று வருவீங்க. வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்கி வர எல்லா நன்மைகளும் கிடைக்கும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். ஸோ முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான ஏற்றத்தை தரப்போகுது, மாற்றத்தை தரப்போகுது, பலன்களை தரப்போகுது, எச்சரிக்கையாக என்னென்ன விஷயம் சொல்லப்போகுது அப்படின்றத பற்றியும், பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.